கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னா கார்த்திகை மாதத்துல வர தேய்பிறை அஷ்டமியில பைரவரை எப்படி வழிபடலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிறை காலத்துல வரும் அஷ்டமி திதியை தான் குறிக்குது. கார்த்திகை மாதத்துல வர தேய்பிறை அஷ்டமி மகாதேவ அஷ்டமி அப்படின்னும் பைரவ அஷ்டமி அப்படின்னும் சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாள்ல பிரம்மனோட அகந்தை அளிக்கிறதுக்கு சிவபெருமான் தன்னோட சக்திகள்ல ஒன்றான காலபைரவரை தோற்றுவித்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல சிவபெருமானோட அம்சமான காலபைரவரை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி வரும். ஆனாலும் கார்த்திகை மாதத்துல வர இந்த தேய்பிறை அஷ்டமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. அந்த வகையில இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி, அதாவது டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வர தேய்பிறை அஷ்டமி திதியில உங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டம், கடன் தொல்லை இது எல்லாமே தீர்றதுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது இன்னைக்கு தான். தேய்பிறை அஷ்டமி இன்னைக்கு மதியம் 1:57 ஆரம்பிச்சு மறுநாள் 13ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2:58 மணி வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி இருக்கு. இந்த நாள்ல காலபைரவரை வழிபடுறதுக்கு ரொம்பவே சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பைரவரை எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பைரவருக்கு ரொம்பவே பிடிச்ச மலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வரளி மலர் தான். இந்த மலரை பைரவருக்கு சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. தேய்பிறை அஷ்டமி நாள்ல பைரவருக்கு உகந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. பைரவரோட காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் திகம்பார்ய வித்மஹே தீர்க்கசிஞ்ஞாய தீமஹி தந்தோ பைரவ பிரசோதயாத். முடிஞ்சவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் பைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி பைரவரை வழிபடலாம். மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் கொடுத்துட்டு பைரவருக்கு செவ்வரளி பூ வச்சு வழிபடணும். அடுத்தது செவ்வாழை பழத்தை நெய்வேத்தியமா வைக்கலாம். தேங்காய் அப்படி இல்லைன்னா பூசணிக்காயில நெய் தீபம் ஏற்றி மனமுருகி பைரவரை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா பைரவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாம பைரவரை வழிபடுறதால தீய சக்திகளோட தாக்குதல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பைரவரை வழிபடுறதால தொழில ஏற்படுற தடைகள் எல்லாமே நீங்கிறதோடு எதிரிகளோட தொல்லை இருக்காது. நம்மளோட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. தேய்பிறை அஷ்டமி நாள்ல பைரவரை மனதார வேண்டிக்கிட்டு அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா மும்மடங்கு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கால பைரவாஷ்டமி நாள்ல பைரவரை வணங்கி சகல நன்மைகளும் பெறுவோம். ஓம் பைரவாய நமக.